படிச்ச ஒருத்தன் ஒரு வேலையில இருக்க உங்க அண்ணன் மாதிரி எவனாவது ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, உங்க வயசுல ஒரு பையன் அங்க வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தானா 4 பேர்ல ஒருத்தனாவது கையை பிடிச்சு கேட்டுவான், ஏன்டா இலை எடுத்துக்கிட்டு இருக்க படிக்காம. அப்படி ஊறுது. படிக்கிற புள்ள கடையில வந்து இலை எடுக்குதுன்னு கண்ணீர் விடக்கூடிய சமூகம் இந்த சமூகம். அவன் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. படிப்பு அவ்வளவு முக்கியம். படிச்சவன் தான் அது தெரியும். வறுமை மீண்டு வந்தவனுக்கு தான் தெரியும் இந்த பிள்ளை ஏன் படிக்காம இருக்கான். அவன் கையை பிடிச்சிருவான், இலை எடுக்காதா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. உணர்வுபூர்வமான தொடர்பு இருக்கிறது. படித்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், படிச்சவன் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் படிக்கிறோம். 3 வேளை சாப்பாட்டுக்கு படிக்கிறது, வெறும் சம்பாத்தியத்துக்கு படிப்பதல்ல வாழ்க்கை. அடுத்தவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஏற்பாடு உங்களிடம் இருக்கிறது என்றால் அதுதான் படிப்பு. அப்படி தீர்மானமாக படிங்க. ஏன்னா இதுதான் வயசுங்க. நாங்க ஜாலியா இருக்க வேண்டிய வயசு. எங்களை பாய்ஸ் கடுப்பேத்துறீங்க. ஏற்கனவே எங்களை கடுப்பேற்றிட்டானோ, ஏற்கனவே கடுப்பேற்றி தான் வச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லு இல்லையா? இப்ப இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நாங்களாம் அந்த காலத்துல கஷ்டப்பட்டு படிச்சோம். உண்மையிலேயே நீங்க படிக்கிறது தான் கஷ்டம், எனக்கு தெரியும். அப்பெல்லாம் அதிகபட்சம் என்ன இருக்கும், சேலத்துல ஒரு சினிமா வரும், அது 6 மாசம் கழிச்சு நாமக்கலுக்கு வரும். அந்த படத்தை பார்த்துட்டு புது படம் பார்த்தேன்னு பீதிக்கு திரிவாங்க. அவ்வளவுதான்.